ஹாய் கைஸ், வெல்கம் டு அம்புடுதா மீடியா. நீங்கள் நம்ம எந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னா குதிரைவால். பறந்து போகின்றேன். உனக்கு இந்த குதிரைவால் படத்தில் என்ன புரிஞ்சுது? நான் இந்த குதிரைவால் படத்தை டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் கம்பேர் பண்ணுறேன். ஏன் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனு? டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புரியுமா? புரியாது. அப்போ இது எத்தனை போய் மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்தா அவனுக்கு புரியும். அதே தான் எனக்கு புரியல. அதேமாரி நீங்கள் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி குதிரைவால் படம் யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு தான் புரியும்ன்ற. ஆமாம். சூப்பர். Explanation Venom now. எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏ Explanation Venom now. இந்த குதிரைவால் படத்தில் என்ன கதைனா, சரவணன்ற ஒரு கேரக்டர் தூக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறான். சரவணன் இல்லை, பாபு. பாபு இல்லை, ஃப்ரைடு. யாரோ ஒருத்தன் தூக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி பார்த்தா அவனுக்கு குதிரை வால் ஒன்று இருக்கு அவனுக்கு பின்னாடி. ஓகேவா? அது ஏன்றது கண்டுபிடிக்கிறது தான் கதைன்னு நினச்சேன்னா அது இல்லை கதை. ஆக்சுவலாக இந்த படத்தில் என்னதான் ஸ்டோரி பிளாட்டுன்னு பார்த்தோன்னா, ஒரு கேரக்டர், ஓகேவா, அந்த கேரக்டர் கனவுக்குள்ளே மாட்டிட்டு இருக்கா நினைவுக்குள்ளே மாட்டிட்டு இருக்கான்னு ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட பிளாட்டு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. 100% ஆடியன்ஸை கவர் பண்ணி எடுக்கிறது தான் கமர்ஷியல் படம். அதில் ஒரு சாங் வரும். ஆனால் இந்த படத்தோட மோட்டிவ் என்னன்னா, இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் படம். நீலம் ப்ரொடக்ஷனும் யாலி ஃபிலிம்ஸும் தான் இது பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக ரஞ்சித் அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்தை நாங்கள் எடுக்கலைன்னா வேறு யாருமே எடுக்க முடியாது, இது ஒரு ட்ரை தான் அப்படின்னு இருக்கார். இந்த ட்ரை ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு கேட்டால், இங்கே பாரு, இந்த படம் எனக்கு புரியல. நான் இப்போது சொல்லணும்னா, டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா, எனக்கு இந்த படத்தில் புரிஞ்சுது கொஞ்சம் தான். ஓகேவா? நான் அதை வச்சு ஒரு வீடியோக்கு சமாளிக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த சரவணன் பாபுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தா, ஆக்சுவலாக இந்த படம் படி பார்த்தா அவங்க 2 பேர் கே. ஏன் கேன்னு நான் சொல்கிறேன்னா, இவங்களுக்குள்ளே ஒரு செக்ஷுவலான ஒரு விஷயம் இருக்கும். அந்த ரூமோட சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்த்தா ஃபுல்லாக எல்ஜிபிடிக்கியோட கலர் இதெல்லாம் இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு டிடெக்டிவ் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்பவுமே வாவுன்ற ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு போய் நிறுத்திச்சு நம்மளை. ஏன்னா அவர் ஒரு சூப்பர் விஷயம் சொல்லுவார். இந்த ஜாக்கஸ் லாக்கன்ஸோட மிரர் ஸ்டேஜ் அவரோட கான்செப்ட் படி ஒன்று சொல்லுவார். என்னன்னா, இவங்களுக்கு ரெஃபரன்ஷியல் மேனியா இருந்திருக்குன்னு. ரெஃபரன்ஷியல் மேனியானா என்னன்னா, வயசுல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் டைமே கண்ணாடியை பார்க்குறப்போ அது என்ன நினைக்கும், நம்மள மாதிரியே யாரோ ஒருத்தன் அங்கே இருக்கான். அப்போ நம்ம இங்க இருக்கணும்னா அவனை நம்ம சாவடிச்சாதான் நம்மளால இங்க இருக்க முடியும் அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கும். இது பேர் தான் ரெஃபரன்ஷியல் மேனியா. இதை நான் இன்னொரு விதமா நான் எப்படி சொல்லுவேன்னா, இப்போ உனக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? விஜய். தளபதி விஜய் அவர் நமக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கேன். நம்ம கண்ணாடியில பாக்குறப்போ நம்ம அவரா நினைச்சு நம்மள பார்ப்போம். கரெக்டா? ஒரு சில டைம் நம்ம அவரையா நினைச்சுட்டு தான் நம்ம பார்ப்போம். அவர் மாதிரி ஹேர் ஸ்டைல் ஒன்றும் நம்ம நினைப்போம். இது இந்த லெவல்ல இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இந்த சரவணன் இந்த பாபுன்ற கேரக்டர் மொத்தமா 2 பேரும் ஒரே ஆளுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே கூட அவங்க அந்த பாபுவை சாவடிச்சது ஆக்சுவலா பார்த்தா சரவணன் தான். இந்த படத்துல சரவணன் உயிரோட இருக்காரா இல்லையான்றது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சரவணன் செத்துட்டாரு. ஏன் செத்துட்டாருன்னா, இந்த பாபுவோட பொண்ணு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, காம்பஸாலே குத்தி சாவடிக்க போறேன்னு. அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவரோட ரியாலிட்டியில நடக்கிற விஷயம். அவர் அப்பயே செத்துட்டாரு. ஒண்ணு அவர் சாவலைன்னா அதுக்கப்புறமேட்டு நடக்குது எல்லாமே அவரோட கனவு. நான் ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு சயின்ஸ் தெரியாது. நான் ஒரு படம் பார்க்கலான்னு போனா படம் ஃபுல்லா சயின்ஸா இருந்தா நான் என்ன பண்றது? யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. டார்வின் தியரி எனக்கு தெரியும். அது ஹியூமனோட எவால்யூஷனு. அதுல சூப்பரா ஒரு டைலாக் கூட வரும். என்னன்னா, மனிதன் குரங்குல இருந்து வந்தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ மனிதன் குரங்குல இருந்து வந்தானா மனிதனுக்கு வால் எங்க? இதுதான் அந்த படத்துல ஒரு டைலாக் வரும். நோட் பண்ணியா? அந்த படத்துல அந்த மேக்ஸ் டீச்சர் இருக்காருல்ல, அந்த ஸ்டூவர்ட் அவர் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு, இந்த வால்ன்றது ஒரு இலிஷன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த அஞ்சலி இருக்காங்கல்ல, காலா படத்துல வந்தாங்களே, அவங்க வேன்கோன்ற வானவில்ன்ற ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ரோல் இந்த படத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கான ஒரு ரோல் தான் நினைக்கிறேன். நான் ஏன் சொல்றேன்னா, இன்செப்ஷன் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இன்செப்ஷன் படத்துல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு கேரக்டர் வரும். யாருன்னா, அதுதான் டிகாப்ரியோட ஒய்ஃப் மால்.
ஓகேவா? அந்த கேரக்டரோட வேலை படத்துல எதுவுமே இல்லை, ஆனா அந்த கேரக்டரோட தாக்கம் படத்துல நிறையவே இருக்கும். இந்த வீடியோ பார்த்தது யாருன்னா குதிரைவால் படம் பார்க்க போறீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எந்த கேரக்டரோட ஃபாலோ பண்ணுங்க. இந்த அஞ்சலி கேரக்டர் அதுல வேன்கோ அந்த கேரக்டர் மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. அது வந்து டிஸ்ட்ராக்ஷன் கேரக்டர் தான். அதனால இந்த படத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, வேஸ்ட்டு தான். அது அந்த கேரக்டர் எதுக்குன்னா அப்பப்போ வந்து ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான். அந்த மாதிரி நானே கனவுல நினைவை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன், அதே மாதிரி நான் வந்து கரெக்டான கையில் தான் சாப்பிட்றேன், உனக்கு தான் தப்பாக தோணுது, இந்த மாதிரி வந்து ப்ரீச் பண்ணாத அந்த கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம்.